94.4% தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சற்று நேரத்திற்கு முன்னர் வெளியானது. இதில் 94.4% தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 0.08% தேர்ச்சி விகிதம் அதிகம் இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு வருட கடின உழைப்பு, மாணவர்கள் மற்றும் மாணவர்களுடைய கடின முயற்சி, பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய முழு ஒத்துழைப்பு, இதற்கான பலன் இன்று கிடைத்திருக்கிறது. 94.4% தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில். இது தொடர்பான கள விவரங்களை முதற்கட்டமாக பதிவு செய்வதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். அவர் தரும் நேரலை தகவல்களை பார்க்கலாம். சங்கரன், 94.4% தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. தேர்வுத்துறை சற்று நேரத்திற்கு முன்னர் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள். சங்கரன், ஓவர் டு யூ. அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டும் தேர்ச்சி விழுக்காடு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அது ஒரு விழுக்காடிலிருந்து ஒரு 2 விழுக்காடு அளவிற்கு அதிகரித்தபடிதான் இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய தேர்வு முடிவுகள் சற்று முன்பு வெளியிடப்பட்டன. அதாவது 94.4 விழுக்காடு மாணவர்கள் மொத்த மாணவர்களில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது 0.8 விழுக்காடு கூடுதலாக இருக்கும் என்ற புள்ளி விவரங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு தேர்விலும் மாணவியர் மாணவர்களை விட கூடுதலாக தேர்ச்சி பெறுகிறார்கள். அதன்படி இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மாணவர்களை விட மாணவியருடைய தேர்ச்சி விழுக்காடு 96.2 விழுக்காடு என்ற நிலையில் இருக்கிறது. மாணவர்கள் 92.5 விழுக்காடு அளவில் தான் அவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு இருக்கிறது. மாணவர்களை விட மாணவிகள் 3.7 விழுக்காடு அளவிற்கு கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போல 12ஆம் வகுப்பு தேர்வில் ஒரே ஒரு 3ஆம் பாலினத்தவர் ஒரே ஒரு திருநங்கை ஒரு தேர்வு எழுதினாங்க. அவங்க தேர்ச்சி பெற்றார்கள். அதே போன்று இந்த தேர்விலும் ஒரே ஒரு 3ஆம் பாலினத்தவர் ஒரு திருநங்கை இந்த 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்களும் இந்த தேர்வை தேர்ச்சி பெற்றிருப்பதாக தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. அதே போன்று ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு எழுதியக்கூடிய இந்த தேர்வில் பங்கேற்றக்கூடிய பள்ளிகள் என்ற கணக்கில் எடுத்துக்கொண்டால் 12,188 பள்ளிகள் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கை 5059 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. அதிகமான பள்ளிகள் 5000க்கும் அதிகமான பள்ளிகள் 100 விழுக்காடு 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. இவற்றில் மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 2232, உயர்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 2827 என்ற விவரங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய அரசு பள்ளிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொரு ஆண்டும் கல்வியாளர்களால் சமூக ஆர்வலர்களால் உற்று நோக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொத்தம் 5463 அரசு பள்ளிகளில் இந்த ஒரு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள். அதில் மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 2637, உயர்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 2826. மொத்தமாக 5463 பள்ளிகளில் தேர்வு எழுதிய மாணவர்களில் 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை 1557 என்ற நிலையில் இருக்கிறது. இதில் மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 385, உயர்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 1172. அரசு பள்ளிகளில் ஒரு கணிசமான 12ஆம் வகுப்பு தேர்வில் மிக குறைவாகத்தான் 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக அளவில் பள்ளிகள் 1557 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கிறது என்ற விவரமும் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மொத்த விழுக்காட்டில் எவ்வளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு துல்லியமான ஒரு புள்ளி விவரங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதாவது 9,26,711 மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக 94.4 விழுக்காடு என்ற அளவில் வரும்போது இத்தனை மாணவர்கள் 9,26,711 மாணவர்கள் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று வரும்போது 92.5 என்றால் 4,54,212 பேர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது மாணவர்களுடைய எண்ணிக்கை 4,72,498 என்ற நிலையில் இருக்கிறது. இதுபோன்று ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிகளுடைய விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது மேலும் முக்கியமாக இது அதிகபட்ச மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களும், அதாவது 12ஆம் வகுப்பு தேர்வை தொடர்ந்து இப்போது வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்விலும் அந்த ரேங்க் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படவில்லை. அது இந்த ஆண்டிலிருந்து அமலுக்கு வருவதாக ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்தது. அதன்படியே 12ஆம் வகுப்பு தேர்வில் வரவில்லை. இப்போது வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்விலும் அந்த ரேங்க் பட்டியல் எனப்படும் அந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்படவில்லை. அதற்கு மாறாக எவ்வளவு மதிப்பெண்கள் இருந்து எவ்வளவு பேர் பெற்றார்கள் என்ற விவரம் தரப்பட்டிருக்கிறது. 500க்கு 481 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் எவ்வளவு பேர் என்ற விவரம் தரப்பட்டிருக்கிறது. 38,613 மாணவர்கள் 481க்கு மேல், அதாவது 481 ஒரு 500க்கு உள்ளாக அதிகபட்சமாக எவ்வளவு மதிப்பெண் 500க்கு 500 யாராவது வாங்கியிருக்கிறார்களா என்ற விவரமெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் ஒரு 492 498 வரைக்கும் மாணவர்கள் மதிப்பெண் பெற்றிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 38,613
713 மாணவர்கள். இது ஒட்டுமொத்த மாணவர்களில் 3.93 விழுக்காடு மாணவர்களுடைய இந்த அளவிற்கு 481க்கு மேல் அதிகமாக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று 451 முதல் 480 வரையிலான மதிப்பெண்களை 1,22,757 மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய விழுக்காடு 12.50. மூன்றாவதாக 426 450 வரையிலான மதிப்பெண்களை 1,13,831 பேர் இந்த விழுக்காடு 426 முதல் 450 வரையிலான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய விழுக்காடு 11.59 என்ற நிலையில் இருக்கிறது. அடுத்ததாக 401 இருந்து 425 வரையிலான மதிப்பெண்களை 1,11,266 பேரும், 301 இருந்து 400 வரையான மதிப்பெண்களை 3,66,948 மாணவர்களும், 201 இருந்து 300 வரையான மதிப்பெண்களை 1,92,336 மாணவர்களும் பெற்றிருக்கிறார்கள். 176 இருந்து 200 வரை பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 15,942 இருக்கிறது. 175க்கும் கீழாக மதிப்பெண்கள் பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை 20,404. ஒட்டுமொத்தமாக இந்த வரிசைப்படி மொத்தமாக 9,82,997 பேருடைய விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று ஒவ்வொரு அதிகபட்ச கடந்த ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்களை வாரி குவித்திருக்கிறார்கள் என்று நம்ம இந்த புள்ளி விவரங்களிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த தேர்வில் எந்தெந்த சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ பேர் சென்டம் வாங்கியிருக்கிறாங்க, 100க்கு 100 எந்தெந்த பாடங்களில் எவ்வளோ பேர் வாங்கியிருக்கிறாங்க என்ற புள்ளி விவரங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதன்படி லாங்குவேஜில் 69 பேர் வழக்கமாக தமிழ் பாடங்களை தான் அதிகமான மாணவர்கள் மொழி பாடமாக தேர்வு செய்கிறார்கள். கடந்த காலங்களில் எல்லாம் 100க்கு 100 இந்த மொழி பாடங்களில் மதிப்பெண் வழங்கப்படுவதில்லை. ஆனால் சமீப காலமாக சரியாக எழுதியிருந்தால் 100க்கு 100 மதிப்பெண் தரப்படுகிறது. அந்த வகையில் லாங்குவேஜ் அந்த மொழி பாட தேர்வில் மட்டுமாக 69 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இங்கு ஆங்கில பாடத்தில் ஒருவர் கூட 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 2015 பார்த்தோம்னா 644 பேர் 100க்கு 100 விழுக்காடு ஆங்கில பாடத்தில் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் கடந்த ஆண்டு கூட 51 பேர் இதில் 100க்கு 100 வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டு ஒரு மாணவர் கூட ஆங்கில பாடத்தில் 100க்கு 100 பெறவில்லை என்ற விவரம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல் கணித பாடத்தில் எடுத்திருக்கக்கூடிய 100க்கு 100 எடுத்த மதிப்பெண்களுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக சரிந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 18,754 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 13,759 என்ற நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கணிதத்தினுடைய சென்டம் சரிந்திருக்கிறது. அதேபோன்று அறிவியல் பாடத்தில் எடுத்திருக்கக்கூடிய 100க்கு 100 எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையும் சரிந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 18,642 மாணவர்கள் அறிவியலில் 100க்கு 100 விழுக்காடு மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு 17,481 மாணவர்கள் மட்டுமே இந்த பாடத்தில் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சோசியல் சயின்ஸ் பாடத்தில் 100க்கு 100 விழுக்காடு பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இந்த முறை இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 39,398 மாணவர்கள் மட்டுமே இந்த பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் வழங்கிய நிலையில் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 61,115 அதிகரித்திருக்கிறது. கடந்த கிட்டத்தட்ட அப்படியே 2 மடங்காக இந்த பாடத்தில் 100க்கு 100 பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அதே போன்று இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஒவ்வொரு பாட வாரியாக எவ்வளவு மாணவர்கள் எழுதினார்கள், அந்தந்த பாடத்தில் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரமும் தரப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த மொழி பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 96.75 விழுக்காடு, ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய மாணவர்கள் எண்ணிக்கை 97.67, கணித பாடத்தில் தேர்ச்சி பெற்றக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 96.57, அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய விழுக்காடு என்பது 99.51 இருக்கிறது. சோசியல் சயின்ஸ் பாடத்தில், அது சமூக அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய விழுக்காடு 98.38 இருக்கிறது. இப்படி 5 பாடங்களிலும் எத்தனை விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரம் தரப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அதாவது 12ஆம் வகுப்பு அதுபோல இந்த முக்கியமாக பல்வேறு துறைகள் சார்பாக பள்ளிகள் நடத்தப்படுகின்றன. அரசு பள்ளிகள், மாநகராட்சி கீழே இயங்கக்கூடிய பள்ளிகள், வனத்துறை சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிகள், சமூக நலத்துறை சார்பாக இயங்கக்கூடிய பள்ளிகள் என பல்வேறு துறைகள் சார்பாக இயங்கக்கூடிய பள்ளிகள் விவரம் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிகளுடைய எவ்வளவு தேர்ச்சி விழுக்காடு என்ற விவரங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மிக குறிப்பாக அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு என்று பார்க்கும்போது 91.59 இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளிகளில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களில் 91.
56.59 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதாவது தேர்வு எழுதிய மாணவர்களில் ஒட்டுமொத்தமாக 3,69,572 மாணவர்கள் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் பார்க்கப்படுவது இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் என சொல்லக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள். இந்த பள்ளிகளில் படித்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து 98.54 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளை விட சற்று ஏறக்குறைய ஒரு 7 விழுக்காடு அளவிற்கு தனியார் பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை விழுக்காடு வந்து அதிகரித்திருக்கிறது. இந்த பள்ளிகளில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களில் 2,43,523 மாணவர்கள் இந்த தனியார் பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளை விட சற்று கூடியிருக்கிறது. அதே மட்டும் மிக முக்கியமாக வருவாய் மாவட்ட அளவில் 32 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டமும் பெற்றிருக்கக்கூடிய அந்த தேர்ச்சி விழுக்காடு பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வில் கடலூர் மாவட்டம் தான் கடைசி நிலையில் இருந்தது. தற்போது 10ஆம் வகுப்பு தேர்விலும் அதே நிலை தான் நீடிக்கிறது. கடலூர் மாவட்டத்திற்கு தான் கடைசி இடம் கிடைத்திருக்கிறது. இந்த கடலூர் மாவட்டத்தில் 88.74 விழுக்காடு மாணவர்கள் மட்டுமே கடலூர் மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 32 மாவட்டங்களில் இந்த மாவட்டம் தான் கடைசியில் இருக்கிறது. மற்ற மாவட்டங்கள் எல்லாம் அதிக விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. முதல் இடத்தில் இந்த 32 மாவட்டங்களில் எந்த மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது என்றால் வழக்கம் போலவே விருதுநகர் மாவட்டம் தான் இந்த முறையும் அதிகபட்ச விழுக்காடு தேர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 98.55 விழுக்காடு மாணவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் விருதுநகர் மாவட்டம் மீண்டும் வந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடத்தை இந்த மாவட்டம் பெற்றிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது. இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிலையை வந்து அந்த மாவட்டம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கடலூர் மாவட்டம் கடைசி நிலையில் இருக்கிறது. அதே போன்று கடலூருக்கு அடுத்து எடுத்துக்கொண்டால் இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு மிக குறைவாக இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் வந்து 88.91 விழுக்காடு மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மற்றபடி அனைத்து பெரும்பாலான மாவட்டங்களுடைய தேர்ச்சி விழுக்காடு எல்லாமே 90க்கு மேலே தான் இருக்கிறது. 90க்கு கீழே எந்த மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடும் இல்லை. இந்த வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுடைய தேர்ச்சி விழுக்காடு தான் 90க்கு மிக குறைவாக 90க்கு கீழாக இருக்கிறது. அதாவது கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட 92.16 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இப்படி மாவட்ட வாரியான ஒரு விவரமும் தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசு பள்ளிகளில் அந்த மாவட்ட வாரியாக அரசு பள்ளிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அந்த பள்ளிகள் அளவில் மாவட்ட வாரியாக எப்படி எல்லாம் இருக்கிறது என்ற புள்ளி விவரங்களும் தரப்பட்டிருக்கிறது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்தமாக 97.79 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நெல்லையுடைய மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விழுக்காடு 94.50 இருக்கிறது, 94.90 இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 95.84 இருக்கிறது. ராமநாதபுரம் 97.61, சிவகங்கையினுடைய தேர்ச்சி விழுக்காடு 95.44, விருதுநகருடைய தேர்ச்சி விழுக்காடு 97.69. அதாவது ஒட்டுமொத்தமாக பள்ளிகள் என்று இல்லாமல் அரசு பள்ளிகள் எல்லா பள்ளிகளையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு மாநில அளவிலான ஒரு மாவட்டத்தில் வந்து விருதுநகர் முதலிடம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகள் என்ற அளவில் எடுத்துக்கொண்டால் கூட விருதுநகர் மாவட்டத்தினுடைய அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு 97.69 இருக்கிறது. தேனி மாவட்டத்தில் 96.75 விழுக்காடு மாணவர்கள், மதுரையில் 90.48 விழுக்காடு மாணவர்கள், அதுபோல் திண்டுக்கல்லில் 90.74, நீலகிரியில் 92.15, திருப்பூர் மாவட்டம் 95.60, கோயம்புத்தூர் 93.86, ஈரோடு மாவட்டம் 97.11, சேலம் மாவட்டத்தில் 92.57 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ரேங்க் முறை என்று இருக்கும்போது நாமக்கல் மாவட்டம் மாநில அளவில் முதலிடத்திலோ அல்லது 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்ற அளவில் அந்த மாவட்டத்தினுடைய பங்கு மிக கணிசமாக இருக்கும். இந்த மாவட்டத்தில் தேர்வு எழுதக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 94.65 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 90.64 விழுக்காடு மாணவர்களும், அதே தருமபுரியில் 92.52 விழுக்காடு மாணவர்கள், புதுக்கோட்டையில் 95.22, கரூர் மாவட்டத்தில் 92.33 மாணவர்கள், அதேபோல் அரியலூரில் 90.73 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த விழுக்காடு 91.51 இருக்கிறது. திருச்சியில் 96.39 விழுக்காடு மாணவர்கள், நாகப்பட்டினம் 89.19 விழுக்காடு மாணவர்கள், திருவாரூரில் 88.83 விழுக்காடு மாணவர்கள், தஞ்சாவூரில் 93.72 விழுக்காடு மாணவர்கள், விழுப்புரம் மாவட்டத்தில் 90 விழுக்காடு தேர்ச்சி, அதேபோன்று கடலூர் மாவட்டம் 84.81. இந்த அரசு பள்ளிகள் என்ற அளவில் எடுத்துக்கொண்டாலும் கடலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.73 விழுக்காடு மாணவர்கள், வேலூர் மாவட்டத்தில் 85.98 விழுக்காடு மாணவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 89.51 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டத்தில் 94.81, தலைநகர் சென்னையில் 91.41 விழுக்காடு மாணவர்கள். இப்படி 32 மாவட்டங்களுடைய அரசு பள்ளிகளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மொத்தம் எத்தனை மாவட்ட வாரியாக தரப்பட்டிருக்கிறது. இதில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 3 மாவட்டங்கள் தலைநகர் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த
3 மாவட்டங்களிலும் அரசு பள்ளிகள் ஒரு பள்ளிகள் கூட 100க்கு 100 தேர்ச்சி விழுக்காட்டை பெறவில்லை 12ஆம் வகுப்பு தேர்வில். ஆனால் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிற இந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவில் பார்த்தீர்கள் என்றால் அரசு பள்ளிகள் அதிக அளவில் 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக பார்த்தீர்கள் என்றால் விருதுநகர் மாவட்டம், இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 169 அரசு பள்ளிகள் இருக்கின்றன. இவற்றில் 104 பள்ளிகள் 100க்கு 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறது. இது போன்ற பல்வேறு புள்ளிவிவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன.